श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् भूतं सरश्च मगताक्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் அருளின திவ்ய பிரபந்தந்தான் அர்ச்சாவதாரமாகிற திவ்யாஸ்தானங்களுக்கு பரம பிரமாணமாக கொள்ளத்தக்கது. அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தங்களாலே காட்டப்பட்ட திவ்ய தேசங்களும் அந்த திவ்ய தேசங்களுக்கு பாட்டருளின திவ்ய சூரிகளும் நமக்கு மிகவும் முக்கியமானவர்கள். ஆகையினாலேதான் ஸ்ருதப்பிரகாசிகையினுடைய ஆரம்பத்திலே சுதர்சன சூரியாகிற ஆச்சாரியர் பிரமாணஞ்ச பிரமேயஞ்ச பிரமாதாச்ச சாத்விகாக ஜயந்து க்ஷபிதாரிஷ்டம் சக சர்வத்திர சர்வதா என்று கொண்டாடினார். பிரமாணங்களுக்கு பல்லாண்டு, பிரமேயங்களுக்கு பல்லாண்டு, பிரமாதாக்களுக்கு பல்லாண்டு. பிரமாணம் என்ன என்றால், நமக்கு முதற் பிரமாணம் வேதம். அந்த வேதத்தை தமிழிலே மாற்றினவர்கள் நம்முடைய ஆழ்வார்கள். அது பிரமாணம். அந்த பிரமாணத்தினாலே காட்டப்பட்ட திவ்ய தேசங்கள் பிரமேயம். அந்த பிரமேயமாகிற திவ்ய தேசத்தை பாடினவர்கள் பிரமாதாக்களான ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் அருளில திவ்ய ஸ்ரீசூக்திகளை ஆழ்வார்களுக்கு பின்புள்ளாரான ஆச்சாரியர்கள் அதில் இருக்கக்கூடிய சாரார்த்தங்களை எல்லாம் பல பல இடத்திலே ஸ்தோத்திரங்களாக மாற்றி எம்பெருமானுடைய பெருமையை வெளிப்படுத்தினார்கள். ஸ்தோத்திரம் என்கிற சப்தத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள் என்றால், ஸ்தூயத்தே அனேன இதி ஸ்தோத்திரம் என்று இந்த ஸ்தோத்திர சப்தத்திற்கு விற்பத்தியானது கூறப்பட்டுள்ளது. அதாவது என்னவென்றால், எம்பெருமானை உயர்த்தி சொல்லுவது. ஸ்தவஹா, ஸ்துதிஹி, நுதிஹி என்பதும் கூட இதே உயர்த்தி சொல்லுதல் என்கிற பொருளையே குறிக்கிறது. அமரகோஷத்திலும் ஸ்தவஹா ஸ்தோத்திரம் ஸ்துதிர் நுதிஹி என்று நமக்கு காண கிடைக்கிறது. மிகவும் பெரியவனாகிற ஒருவனை புகழ்வதற்குண்டான சொல் தொடரே ஸ்தோத்திர சப்தத்திற்கு முக்கியமான பொருளாகும். புகழ்தல் என்றால் என்ன? குணங்களை, நற்பண்புகளை சொல்லி கொண்டாடுதலே ஸ்தோத்திரம். அதைத்தான் வடமொழியாளர்கள் குணிநிஷ்ட குணாபிதானம், குணிநிஷ்டம் குணத்தோடு கூடியவனை அவனுடைய குணங்களை புகழ்தல், அந்த குணமுள்ள பெரியோர்களிடம் விளங்கி இருக்கும்படியான குணங்களை சொல்லுதலே ஸ்தோத்திரம். லோகத்திலே ஒருவனை துதிக்க வேண்டுமானால் அவனிடத்திலே இல்லாத குணங்களை, வேறொருவனிடத்திலே இருக்கும் குணங்களை எடுத்து வந்து
இவனிடத்திலே ஏற்றி சொல்வது புகழ்ச்சி. இது தற்புகழ்ச்சின்னு கூட தெரிவிக்கிறார்கள். எங்க சுவாமி அடிக்கடி சொல்லுவார், எச்ச கையால காக்கா ஓட்டாதவன் ஒருத்தன் பரம லோபி, கருமி. அப்படிப்பட்ட அவன் பார்த்து ஒருத்தன் சொல்றான், கலியுக கர்ணனே அப்படின்னா. படுபாவி, இவனை போய் கலியுக கர்ணன்றான்னு. கர்ணனை போய் சொன்னான்னா அவன் எல்லாத்தையும் வாரி கொடுத்தவன். இவனை போய் சொல்றாளேன்னா இல்லாதத்தை ஏறிட்டு சொல்லுவது. அப்படிப்பட்ட இல்லாதத்தை ஏறிட்டு சொல்வதுதான் ஸ்தோத்திரம். ஆனால் இப்படி இல்லாதத்தை ஏறிட்டு சொல்லும்படியான விஷயம் எம்பெருமானிடத்தில் பொருந்தவே பொருந்தாது. சரி, எம்பெருமானிடத்திலே இல்லாத ஒரு குணத்தை இன்னொருவனிடத்திலே இருக்கு, அவனிடத்திலே உள்ளது, அப்படிப்பட்ட அந்த குணங்களை ஏறிட்டு சொல்றோம் என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு குணம் லோகத்திலே கிடையவே கிடையாது. அது அப்பிரசித்தம். ஆகையினாலே லோகத்திலே இல்லாத குணங்களை எம்பெருமானிடத்திலே ஏறிட்டு சொல்லுவது என்பதும், எம்பெருமானிடத்திலே இல்லாத குணங்களை மற்றொருவரிடத்திலே ஏறிட்டு சொல்லுவது என்பதும் கூட நம்மாலே செய்து முடிக்க முடியாது. ஆகையினாலே அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது அவனுடைய உண்மையான குணங்களில் ஒன்றையும் விடாமல் ஒவ்வொரு குணத்தையும் பரிபூர்ணமாக அனுபவித்தலே ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லி பார்த்தால் அதுவும் கூட எம்பெருமானிடத்தில் பயன்படாது. காரணம் என்னவென்றால், எம்பெருமானுடைய குணம் ஒரு குணத்தை நம்மால் சொல்லி முடிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு குணத்தையே சொல்லி முடிக்க முடியாத அந்த எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாவற்றையும் பூர்ணமாக கூறுதல் என்பது முடிக்கக்கூடிய காரியமா? ஆகையினாலே அவ்வாறு செய்வது என்பது முடிக்கவே முடியாது. இதைத்தான் கூறத்தாழ்வான் தன்னுடைய ஸ்ரீஸ்தவத்திலே ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயः யஹா அன்யதீயான் குணான் அன்யத்ரத்வததோபி அதிரோப்ய படிதிகி சாதரிகி வந்தியாத்வயி சம்யக் சத்யகுணாபிவர்ணனமதோ ப்ரூயுக்கதம் தாதிருஷீஹி வாசஸ்பதினாபி சக்ரயசனா சக்யரசனா த்வத்சத்குணார்ணோ நிதௌ என்று மிக அழகாக தெரிவித்தார். கவிகள் ஸ்தோத்திரம் என்று எதை மிகவும் உயர்த்தியாக சொல்கிறார்கள் என்றால், வேறொருவரிடம் இருக்கும்படியான குணங்களை அவை இல்லாத மற்றொருவனிடம் ஏற்றிச் சொல்லுவதே ஸ்தோத்திரம் என்கின்றார்கள். ஆனால் அம்மா ஸ்ரீரங்கநாச்சியாரே, அவ்வாறு சொல்லுவது உம்மிடத்திலே பயன் இல்லாதது, பயனற்றது. என்ன காரணம் என்றால், உம்மிடமில்லாத குணங்கள் வேறொருவரிடம் கிடையாது. அதன் காரணமாக உள்ள குணங்களை எல்லாவற்றையும் பூர்ணமாக வருணித்தலே ஸ்தோத்திரம் என்று மற்றையோர்கள் கூறுவார்களானால், அத்தகைய ஸ்தோத்திரம் என்னும் அந்த சப்தமே, அந்த வாக்கே உம்முடைய குணக்கடலில், அறிவில், பேச்சில் மிக உயர்ந்த பிரகஸ்பதியாகிற வேத குருவாகிய தேவகுருவாகிய பிரகஸ்பதியினாலும் தொடுக்க முடியுமா?
ஆகையினாலே இப்படி இல்லாததை ஏறிட்டு சொல்லுவதும் இதை அவர்களிடத்தில் இருப்பதாக சொல்லுவதும் முடியவே முடியாது, எம்பெருமானிடத்திலே பயன்படாது. ஆகையினாலே ஸ்தோத்திரம் செய்வது என்பது அவனிடம் உள்ள குணங்களையே நம்மால் என்ற வரையில் சொல்லி புகழ்தலே ஸ்தோத்திரம் என்றார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திர தாரை என்பதை ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரிய பிரவர்த்தகாச்சாரியராய் பரமம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ 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 யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி திவ்ய பிரபந்த தாரை என்பதனுடைய மங்கள உற்சவத்தை முடித்து மறுநாள் முதற்கொண்டு, அதாவது 18ஆம் தேதி தொடங்கமாக ஸ்தோத்திரதாரா என்கிற பெயரிலே இப்பொழுது ஒரு தொடர்ச்சியான உபன்யாச மாலையை ஏற்படுத்தி உள்ளார். ஏற்கனவே திவ்ய பிரபந்த தாராவை கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு மேலே பார்த்ததாக செய்திகள் எல்லாம் நமக்கு காண கிடைக்கிறது. அதுபோல இந்த ஸ்தோத்திர தாரையையும் பெரிய குழாங்களாய் அடியருடன் கூடி நின்று ஆடிமினே என்கிற கிரமத்திலே எல்லோரும் கேட்டு ரசிப்பதற்காக ஏற்பாடு செய்துள்ள ஸ்ரீ ஜீயர் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இப்படிப்பட்ட இந்த பாக்கியத்தை கேட்டு ரசிக்கும்படியான பாக்கியவான்களான ஆஸ்திக சிகாமணிகள் ஆண்டாள் கோஷ்டியருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியேனுக்கு இட்டிருக்கும்படியான கட்டளையின்படி முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரத்திலே 26வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து 30வது ஸ்லோக பர்யந்தமாக 5 ஸ்லோகத்துக்குண்டான அர்த்தங்களை யதாமதி யதா அவகாசம் விண்ணப்பித்து சத்தரை பெறலாம் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஜீயர் சுவாமிகளும் ஆஸ்திக சிகாமணிகளும் ஆண்டாள் கோஷ்டியினரும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அடியேனுக்கு இட்ட கட்டளையை ஆரம்பிப்பதற்கு முயற்சிக்கிறேன். இந்த முகுந்தன் என்கிற சப்தமே மூ என்றால் முக்தி, கூ என்றால் பூமி, தகா என்றால் கொடுப்பவன், இவற்றை கொடுப்பவன். ஆக நித்திய விபூதியாகிய பரமபதத்தையும் லீலா விபூதியாக நிலவுலகத்தையும் அவரவர்களுடைய கருமத்துக்கு தகுந்த மாதிரி பலனாக அளிக்கின்ற அந்த எம்பெருமானுக்கு முகுந்தன் என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த முகுந்தனாகிற எம்பெருமானுக்கு பூமாலை போலே பரம போக்கியமாக விளங்குகின்ற ஸ்தோத்திரம் முகுந்தமாலை என்கிற திருநாமத்தை பெற்றது என்று ஒரு நிர்வாகமாகிறது காட்டப்படுகிறது. இரண்டாவது, முகுந்தன் என்பதற்கு முகுந்தனுடைய திருநாமங்கள் என்ற அர்த்தமானது ஏற்பட்டு பூமாயிலே பூக்களை அழகு பெற தொடுப்பது போலே கலம்பகன் மாலை, கதம்ப மாலைக்கு கலம்பகன் மாலை ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். கலம்பகம், கலம்பம், இந்த லபயோ ரபேதம், ரபயோ ரபேதம். ஆமாம், அதனால்
இந்த லான்றதுக்கு தா வந்துடுது, கதம்பம். கலம்பகன் என்பது கதம்பம் மாலைன்னு மாறிடுது. அப்படி அந்த பூமாலையிலே எவ்வாறு பூக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நிறமாக பார்த்து பார்த்து தொடுத்து அழகாக தொடுப்பது போலே பகவானுடைய திருநாமங்களை எல்லாம் இந்த ஸ்தோத்திரத்திலே நிறைய பெரும்பாலான இடத்திலே தொகுத்து கூறியிருக்கின்ற காரணத்தினாலே இந்த கிரந்தத்திற்கு, இந்த நூலிற்கு முகுந்தமாலை என்கிற பெயரும் ஏற்பட்டதாக பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். முக்கியமாக நமக்கு 3 வித ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகம் என்கிற தாபத்ரயங்கள். இந்த தாபத்ரயத்தினாலே மிகவும் கட்டப்படும்படியானவருக்கு, வருத்தப்படும்படியானவர்களுக்கு இந்த முகுந்தமாலையாகிற ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணினால் மிகுந்த இன்பத்தை அளிக்கும் என்பது இதை கற்றறிந்த பெரியோர்களுடைய நிர்ணயிக்கும்படியான சித்தாந்தமான வார்த்தை. ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் எப்போது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும் என்கிற போது, துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லிலும் நன்றாம். இப்படி நன்றாம், துஞ்சும் போது அழைமின், துஞ்சும்னா பிராணம் போற சமயத்தில் எம்பெருமானை நினையுங்கள். துயர்வலில் நினைமின் மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிகி. பெரிய ஆபத்து வரும்படியான சமயத்திலே எம்பெருமானை நினையுங்கள். அதைத்தான் நினைச்சாள். பெரிய ஆபத்து வந்துடுத்து. அந்த சமயத்திலே நினைத்தாள் திரௌபதி. நினைத்த உடனே என்ன பண்ணினா, அதுவரைக்கும் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கிற ஸ்வரக்கனே ஸ்வான்வயம் என்கிற கிரமத்திலே முயற்சி செய்து கொண்டிருந்தாள். இன்னும் ஒரு முழம் துணிதான் இருக்கு மர்மஸ்தானங்கள்லாம் வெளியில் தெரியறதுக்கு. அவ்வளவுதான். இனிமேலும் நம்மால் காப்பாற்றிக்க முடியாது. நம்ம காப்பாற்றுறதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற எம்பெருமானால் தான் முடியும். அவனுடைய பிரதிநிதியாகிற அவனால் தான், கண்ணனால் தான் முடியும். என்ன பண்ணா, இனிமேல் நம்ம காப்பாற்றி கொள்ள முடியாது என்று இருகையையும் விட்டேனோ திரௌபதியை போலே என்ன 2 கையும் மேலே தூக்கிட்டு சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சரக்ஷமாம் சரணாகதாம் என்று எம்பெருமானை பிரார்த்தித்தாள். அந்த பிரார்த்தனைக்கு சம்மதித்து அந்த திருநாமங்களை கேட்டவன் உடனே என்ன பண்ணா, அவளுக்கு தேவையான திரௌபதிக்கு பலிதம் வஸ்திரம் ஸ்ரீவஞ்சன போஷணத்தில் தெரிவிக்கிறார். ஆக திரௌபதிக்கு பலிதம் வஸ்திரம், உடனே வஸ்திரத்தை கொடுத்தா. திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே. ஆகையினாலே அப்படிப்பட்ட நாம வைபவத்தினாலே அவள் அந்த மர்மஸ்தானங்கள் வெளிக்காணாதபடிக்கு அவளை காப்பாற்றினான் எம்பெருமான். ஆகையினாலே அந்த பெரிய கஷ்டமான சமயத்திலே எம்பெருமானை நினைத்தல் நமக்கு பாக்கியத்தை உண்டாக்கும். பிராணம் போற சமயத்திலே அப்ப நினைக்கணும் எம்பெருமான. நினைக்கிறதுக்கு வராதுன்னு இதே முகுந்த பாலல கண்டாவரோதன விதௌ ஸ்மரணங் குதஸ்தே முன்னாடி சொல்லிருக்கார். கண்ட ஆவரோதன விதௌ
இந்த கழுத்தில் வந்து கோழை கட்டுண்டுமா. நம்பிள்ளையும் ஈட்டில் எழுதுறார், கோழை பை அலார் அப்படின்னு எழுதுறார். கண்ட ஆவரோதன விதவு, கழுத்தில் வந்து கோழை கட்டிண்டு அவன் என்ன சொல்கிறான்றதே தெரியல. என்ன சொல்கிறான்றதே தெரியாதபடிக்கு என்னமோ சொல்கிறான், என்னமோ பெதட்டுறான், என்னான்னு புரியலை. சம்சாரிகள்லாம் எங்கள் சுவாமி சொல்லுவார், சம்சாரிகள்லாம் கூடவே நின்றுட்டு பிராணம் போகிற சமயத்தில் கேட்குறா, மனைவி கேட்குறா, யாரெண்டை என்னென்ன கொடுத்து வச்சுருக்கோங்கோ, யாரெண்டை எவ்வளோ பணத்தெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோங்கோ லிஸ்ட்டுக்கு சொல்லுங்கோ, குறிச்சிக்கிறோன்றான். அவன் சொல்கிறானா, நான் யாரெண்டையும் கொடுத்து வைக்கல, நான் ஒருத்தரெண்டை மட்டும் ஒரு 2-3 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனைத்தான் திருப்பி கொடுக்கணுன்றான். அவன் சொல்கிறான், பிராணம் போகிற சித்தியில் இருக்கிறவன் சொல்கிறான். உடனே சம்சாரி இந்த மனைவி சொல்கிறான், ஏதோ போகிற சமயத்தில் ஏதோ வளர்றார் பாருங்க. மற்றவாள் கொடுக்கணும்னா உண்மையானதான், தாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னா வளர்றாராம். இதுதான். அப்படி என்ன சொல்கிறான்றது புரியாது. ஆகையினால தான் தேவப்பெருமாள் 6 வார்த்தையிலேயும் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் என்றார். அந்திமத்திலே நீங்கள் ஸ்மரிப்பது முடியாது. அப்படி முடியாத சமயத்திலே நீங்கள் நினைக்காமற் போனாலும் நான் உங்களை நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான மோட்ச சாம்ராஜ்யத்தை அளிப்பேன் என்று வராக சரம ஸ்லோகத்தினாலே எம்பெருமான் நமக்கு பரிபூர்ணமான நியமனத்தை தந்துள்ளான். அக்காரணம் கொண்டே பெரியாழ்வாரும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே என்று ஆச்சரியமாக, அதற்காக போகிற காலத்திலே நினைக்க முடியாமற் போனாலும் இப்பொழுதே சொல்லி வைத்தேன். ஆகையினாலே துஞ்சும் போது அடைக்க வேணும், துயரில் சமயத்திலே நினைக்க வேணும். துயரிலீர் சொல்லிலும் நன்றாம், நல்லிலும் சொல்ல முடியாமற் போனாலும் சொன்ன பாக்கியம், சொன்ன பாக்கியம். இந்த சுவாமி சொல்லுவார், பிராணம் போகிற சமயத்தில் எல்லாரும் ஆபத்தனத்தை நினச்சிக்கோ, ஆபத்தனத்தை நினச்சிக்கோன்னாலாம், ஆபத்தனத்தை நினச்சிக்கோன்னாலாம். உடனே அவன் காதில் விழுந்துதான். பிராணம் போகிறது அடுத்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பிராணம் போகிறது. உடனே அவன் கேட்டானா, என்னது ஆவர்த்தனமா அப்படின்னா. ஆவர்த்தனம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையோ, 2ஆம் கல்யாணம். பிராணம் போகிற சமயத்தில் கூட 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் பாருங்க. அப்படி இல்லாதபடிக்கு எம்பெருமானை துயரிலீர் சொல்லிலும் நன்னாம் என்று ஆழ்வாருடைய ஆச்சரியமான திவ்ய ஸ்ரீசூக்தி, பொருத்தமான ஒரு திவ்ய ஸ்தோத்திர கிரந்தம் என்றால் அது இந்த முகுந்த மாலை. இந்த முகுந்த மாலையை யார் இயற்றியது என்பதிலே பெரியோர்களுக்கு ஒரு விதமான விப்ரதிபத்தி. அது என்னன்னா, இதை குலசேகர ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தியாக இருந்திருந்தால் 4000 வியாக்கியானங்களிலும் ஸ்தோத்திர கிரந்தங்களிலும், அப்புறம் ஸ்தோத்திர கிரந்தங்கள் வரிசையிலே ஸ்தோத்திரத்தம், பஞ்சஸ்தவம், ஸ்ரீரங்கராஜஸ்தவம், அந்த மாதிரி இதெல்லாம் உதாகரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் எதிலேயும் உதாகரிக்கப்படவில்லை. இன்னொன்றும், நம்ம பெரியோர்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணுறா பாருங்க, அதிலேயும் இந்த முகுந்த மாலையானது சேராமல் போயிடுச்சு. அப்புறம் வேதாரம்பம், மந்திர புஷ்பம், புஷ்பார்ச்சனம் இதெல்லாம் இருக்கக்கூடிய அதில் கூட இந்த ஆத்யந்த ஸ்லோகங்களும் கூட ஒன்றும் வந்து கலக்காத காரணத்தினாலே இந்த ஸ்தோத்திரம் குலசேகர ஆழ்வார் அருளி செய்ததல்ல, குலசேகரன் என்கிற வேறொரு கேரள ராஜாவினாலே அருளை செய்யப்பட்டது. அந்த ராஜா இன்னும்
இதுபோல சில நாடகாதிகளையும் இயற்றியுள்ளார். அவருக்கு 2 தோழர்கள் விஜன்மவரர், பத்மசரர். அந்த அந்த 2 பேரையும் பற்றி தன்னுடைய நாடகங்களில் கூட குறிக்கதாகவும், ஆகையினாலே வேற எந்த இடத்திலும் இதற்குண்டான பிரமாணங்கள் எதுவும் கிடைக்கப்படவில்லை. திவ்யசூரி சரித்திரத்திலேயும் கூட பெருமாள் திருமொழியை பற்றி சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்த முகுந்த மாலையை பற்றி சொல்லப்படவில்லை. ஆகையினாலே எங்கள் சுவாமிக்கும் கூட அதுதான் சித்தாந்தம், எனக்கும் அதுதான் சித்தாந்தம். ஆனாலும் அருளாள பெருமாள் எம்பெருமாள் அவருடைய ஞானசாரத்தினுடைய 23ஆம் ஆண்டினுடைய உரையிலே மாபீர் மந்த மனஹா விசிந்தியே பகுதா என்கிற முகுந்தமால ஸ்லோகத்தை மணவாள மாமுனிகள் உதாகரித்துள்ளார். முகுந்த மாலையில இருக்குன்னு சொல்லாமே தவிர அது முகுந்த மாலை குலசேகர ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்டது என்று சொல்லும்படியானதாக இல்லை. ஆனாலும் கூட உஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் என்று ஸ்ரீவைஷ்ணவர்கள் பன்னெடுங்காலமாக குலசேகராழ்வாருடைய ஸ்ரீசூக்தியாகவே பிரசித்தமாகவும் அனுசந்தித்து வருகின்ற காரணத்தினாலே அதை நாம் மறுத்து சொல்வது எவ்வாறு தகும்? ஆக குலசேகராழ்வாருடைய ஸ்தோத்திரமாகவே கருதி ஆதரிக்கின்றேன்னு கடைசியில் ஆதரித்து அதற்கு ஒரு வியாக்கியானமும் பண்ணியுள்ளார். அந்த வியாக்கியானத்தினுடைய தாத்தாவினுடைய வியாக்கியானத்தினுடைய அடியாக சில விஷயங்களை உங்கள் முன்னே சமர்ப்பித்து சுவாமியினுடைய நியமனமும் பாகவதர்களுடைய கட்டாட்ச வைபவமும் இந்த ஸ்தோத்திர தாரையிலே அவ்வப்பொழுது அடியேனுக்கும் ஒவ்வொரு கிரந்தத்திலேயும் அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்படியான பாக்கியத்தை சுவாமியும் ஆச்சாரியர்களும் பெரியோர்களும் பாகவத சிகாமணிகளும் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியேனுக்கு இட்ட கட்டளையை இப்பொழுது ஆரம்பிக்கிறேன். 26வது ஸ்லோகம். தினந்தோறும் கிளம்பணும், ஸ்ரீரங்க யாத்திரைக்கு கிளம்பணும்னு நினச்ச ஆழ்வாருக்கு கிளம்பவே முடியலை. காரணம் என்ன? கிளம்பணும்னு நினைச்ச உடனே ஒரு சீவைஷ்ணவ கோஷ்டி வரும். அவர்களை பார்த்த உடனே எந்த திவ்யதேசம்னு கேட்கறது. கேட்ட உடனே அவள் திவ்யதேசம் சொன்னான்னா எழலாம் ஒரு வாரம் இங்கேயே எடுக்கா, 10 நாள் இங்கேயே விஸ்ராமமாக இருக்கா, இங்கேயே ததியாராதனங்கள் எல்லாம் நடக்கிறது அம்சையா என்ன அவளை 10 நாள் நிற்க சொல்கிறது, அவளுக்கு ஆராதனங்கள் பண்ணுறது. அந்த காரணத்தினாலே ரங்க யாத்திரை போக முடியாத போயிடுத்து. அப்படிப்பட்ட குலசேகரனை வணங்குகின்றேன். தமகம் சிரசா வந்து இப்படி பாகவத ஆராதனத்தை பண்ணக்கூடிய குலசேகர ஆழ்வாரை ராஜானம் குலசேகரம், ராஜாவாகிற குலசேகரம். அவர் தன்னையே சொல்லிக்கிறார் இல்லையோ, கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன், 3 சேர சோழ பாண்டிய ராஜ்யங்களுக்கு அதிபதியான குலசேகரன் சொல்லிக்கிறார் இல்லையோ. ஆக ராஜானம் குலசேகரன். அப்படி பாகவதர்களை காப்பாற்றுவது, அவர்களுக்கு பரிச்சரிய பண்ணுவது, அதுவே தனக்கு நித்திய யாத்திரையாக கொண்ட குலசேகர ஆழ்வார் இந்த முகுந்த மாலையிலே எம்பெருமானுடைய வைபவமாக பல விதமான ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லியிருக்கார். கீழே பாருங்க, 25வது ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இவர் சொல்றார், வேதம் ஓதுவதும் அந்த வேதத்தில் சொன்னபடியாக சாஸ்திரங்களே சொன்னபடியாக உபவாசம் முதலான விரதங்களை அனுஷ்டிப்பதும்
குளம் வெட்டுதல், சத்திரம் கட்டுதல் முதலான தர்ம காரியங்களையும் செய்தல், கங்கை நீராடுதல், திருவண யாத்திரை சேத்துலே, திருப்புல்லானி கரையிலே சேத்துபந்தனம், சேத்து கரையிலே அங்கே தீர்த்தமாடுதல் முதலான புண்ணியஸ்தான தீர்த்தஸ்தானங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? எம்பெருமானை திருவடிகளை சிந்தித்து கொண்டே செய்யால்தான் பிரயோஜனமாக இருக்குமே தவிர அந்த நாராயண ஸ்மரணம் இல்லாமல் செய்தால் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லை என்பது 25வது ஸ்லோகத்திலே இருக்கும்படியான சாரார்த்தம். அப்போ பாருங்க, நாராயண ஸ்மரணம் நமக்கு எப்பொழுதும் தேவை. எந்த ஒரு காரியமும் நாராயண ஸ்மரணம் இல்லாமல் நமக்கு காரியம் நடக்காது. அவனுடைய அருள் இருந்தால்தான் நடக்கும். அதனால்தான் ஆழ்வார்னு சொன்னார், எந்த காரியத்துக்கும் அதுவும் அவனது இன்னருளே. எதுவாக இருந்தாலும் அவனுடைய இன்னருள் இருந்தால்தான் நடக்கும். இன்னருள் இருந்தால்தான் நடக்கும். அடியேன் பாருங்க, இதுக்கு முன்னாடி திவ்ய பிரபந்த தாரையிலே தேவப்பெருமாளுடைய திருவடி வாரத்திலே திவ்ய பிரபந்த கோஷ்டி நடக்கணும்னு ஒவ்வொரு வாட்டியும் பிரார்த்திப்பேன். அத்தனை சீவையிட்டவர்கள் இப்போ பாருங்க, 50 லட்சம் பேர் கேட்டான்னா அத்தனை பேருடைய பிரார்த்தனையினுடைய பலித்தத்தினாலே இப்பொழுது அருளிச்செயல் பித்தனாம் தேவப்பெருமாள் திவ்ய பிரபந்தத்தை கேட்டு கொண்டாடி உகந்து கொண்டிருக்கின்றார். அப்படி அவனுடைய இன்னொருள் இல்லாமற் போனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா காரியங்களுக்கும் அவனுடைய சத்காரம், அவனுடைய சகவாசம், அவனுடைய சம்பந்தம் இருந்தால்தான். ஆகையினாலே அவனுடைய சம்பந்தம் என்பது நமக்கு முக்கியம். அப்படிப்பட்ட அந்த திவ்ய நாமத்தினுடைய சம்பந்தத்தினாலே நமக்கு எல்லா விதமான பெருமைகளும் ஏற்படும் என்று கீழே சொன்னார். அந்த நாமமானது நாராயண நாமம். அந்த நாராயண நாமத்தினாலே ஏற்படக்கூடிய பெருமைகள் என்ன என்பதை பற்றி சொல்லுகிறார். அப்படி நாராயண நாமத்தை நாம் சொல்லாமற் போனால் அதனாலே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் என்ன என்பதையும் சேர்த்து சொல்லுவது இந்த 26வது ஸ்லோகம். ஸ்ரீமன்னாம ப்ரோச்ய நாராயணாக்கியம் கேன பிரபுர் வாஞ்சிதம் பாபினோபி ஹானஹா பூர்வம் வாக் பிரவృத்தான தஸ்மின்னே தேன பிராப்தம் கர்ப்பவாசாதி துக்கம். நாராயணாக்கியம், நாராயணன் என்கிற ஸ்ரீமன் நாம திருமாலின் திருநாமத்தை புரோச்யா சொல்லி கேபாபினஹா அபி எந்த பாபிகளும் பாபிகளானவர்களும் தான் வாஞ்சிதம் அவர்களுக்கு தேவையான இஷ்டமானவற்றை நப்ராபுகு அடையவில்லை. அவ்வாறு அடையவில்லை என்றால் நவாக்கு நம்முடைய வாக்கானது பூர்வம் இதற்கு முன்பு தஸ்மின்ன பிரவృத்தா அந்த நாராயண நாமோச்சாரணத்தை சொல்லவில்லை, நாமோச்சாரணம் பண்ணவில்லை. தேனா அதன் காரணத்தினாலே கர்ப்பவாச ஆதி துக்கம் கர்ப்பவாசம் முதலான துக்கமானது பிராப்தம் ஐயோ எமக்கு ஏற்பட்டது, எமக்கு ஏற்பட்டது
என்று தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படிப்பட்ட சமயத்திலேயும் எம்பெருமானை நினைக்கணும். கிளையே சொன்னேன், மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாபிகளாக இருந்தாலும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லினால் அதனாலே தங்களுடைய அபேட்சிதங்களை பெறாதவர்கள் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. என்ன காரணம்னா, ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, நானும் சொன்னேன், திருமங்கை ஆழ்வார், நானும் சொன்னேன் நமரும் உரைமின் நமோ நாராயணமே. பா நானும் சொன்னேன், நான் சொன்னதுனாலே எனக்கு கிடைச்சதுப்பா. என்ன கிடைச்சது? என்னையா கிடைச்சது சுவாமி? ஆழ்வாரே, திருமங்கை ஆழ்வாரே, என்ன கிடைச்சது? இத்தனை திவ்யதேசங்களுக்கு சுற்றி வரனே, அதான் எனக்கு கிடைச்ச பாக்கி. 1 2 84 திவ்ய தேசங்களுக்கு தன்னால தானுகந்த ஊரெல்லாம் தன்சாள் பாடி காலார நடந்து போய் அத்தனை திவ்ய தேசங்களையும் சேவித்து அங்கே இருக்கக்கூடிய நிலத்தினுடைய, நீரினுடைய, வயல்களினுடைய அந்த சிறப்பான தன்மைகள் எல்லாவற்றையும் பாடின பாக்கியத்தை பெற்றவர் திருமங்கை ஆழ்வார். நானும் சொன்னேன். எனக்கு இது மட்டுமா? நான் ஏற்கனவே முதல்லையே சொல்லிட்டேனே, குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியாறு படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் அத்தும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அதுதான் சொன்னார் முமுட்சுப்படிலேயும், இதுதான் குலந்தரும் என்கிறபடியே சர்வ அபேட்சிதங்களையும் கொடுக்கும் வரும். என்ன, நாராயண நாமத்தை சொல்றதுனாலே சர்வாபேட்சிதங்களையும், அதுதான். ஆக நாராயண நாமத்தை சொன்னவாளுக்கு அபேட்சிதங்கள் கிடைக்காமலே போகாது. பாருங்க, கஜேந்திரன் மூழ்கிற சமயத்தில் அப்ப போய் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடர நீக்காய் என்னால் ஓட்டமா ஓடி 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 வந்து பகவத ஸ்வராயை நமஹா என்கிற கிரமத்திலே, பகவத ஸ்வராயை நமஹா என்கிற கணக்கிலே என்ன வேகமாக ஓடி வந்து அவனை மடுவன்கரையிலே காப்பாற்றினான். பாருங்க, ஒரு நாராயணா. ஆகையினாலே இந்த நாராயண சப்தத்தை சொன்னவாளுக்கு அபேட்சிதங்கள் கிடைக்காமலே போகாது. அப்படி இந்த நாராயண நாமத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சொல்லாமற் போனால் என்னன்னா அதுதான் உத்தரார்த்தத்தை சொல்றோம். பாருங்க, ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் சொல்றார், வைது நின்ற வல்லவா படித்தவர்க்கும் மாறில் போல் செய்து நின்ற செற்றத்தீயில் வெந்தவர்க்கும் வந்து உனை எய்த ஆதலாகும் என்பர் நாயினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞால நாதனே. அப்பா, வைது நின்ற வல்லவா, வல்லவனே, படித்தவர்க்கும் மாறில் போர் செய்து நின்ற வெந்தவர்க்கும் வந்துணை வந்து உனை ஆதலாகும் என்பர். ஆகையினால அவனை பிடிச்சுட்டானா, பா நான் பண்ணின தவறுப்பா, செய்த குற்றம் நான் பண்ணு தவறுதான்,
நற்றமாகவே கொள், அதை நல்லதாக கொள்ளப்பா. உன்னிடத்துல வாத்சல்யம் என்கிற குணம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த வாத்சல்யத்துக்கு தோஷபோக்கியத்துவம் என்கிறது அர்த்தம் உண்டோ இல்லையோ? உண்டு, இல்லை உண்டு. ஆகையினாலே அந்த வாத்சல்யமாகிற தோஷபோக்கியத்தினாலே என்னுடைய தோஷங்களை எல்லாம் போக்கியமாக கொள்ளுதலே உனக்கு தகுமப்பா என்று அவனுடைய நாமோச்சாரணத்தினாலே எம்பெருமான் காப்பாற்றும்படியான விஷயத்தையும் தொண்டடிப்படியாழ்வார் சொல்றார். மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்றெழுத்து உடைய பேரால் கத்திர பந்து மன்னே பராங்கதி கண்டு கொண்டான். என்ன கத்திரபந்து, க்ஷத்திரபந்துன்றவன், க்ஷத்திரபந்து உபாக்கியானம். அந்த உபாக்கியானத்தினாலே ரொம்ப தொட்டான். நரமாம்சத்தை சென்றவன். ஒரு வளர்ந்து போன ரிஷி கிடைச்சான். ரொம்ப நாளாக நரமாம்சம் சாப்பிடாத குறை போக்குறதுக்காக வந்தான்னு நினச்சிட்டு அவன் இந்த கோவிந்த நாமத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணான். அதை சொல்லறதுக்கு ஆரம்பித்தான். அவ்வளோதான். சத்திர பந்தும் அன்றே பராங்கதி கண்டு. பாருங்க, அந்த நாமோச்சாரணத்தினாலே அவனுக்கு எப்படிப்பட்ட பெருமை ஏற்பட்டது. அந்த நாமோச்சாரணத்தினாலே திருமழிசையாழ்வார் செய்த குற்றமும் நற்றமாகவே கொள் என்று சொன்னதும் இங்கே நாம் குறிக்கொண்டால், ஆஹா, எம்பெருமானுடைய நாமோச்சாரணம் செய்வதுதான் நமக்கு பெருமை ஏற்படும் என்பது நல்லா புரிஞ்சிடும். அப்போ எம்பெருமானை வர்ணிப்பதனாலே நமக்கு பெருமை ஏற்படும். எம்பெருமானை விட்டு விஷயாந்தரங்களை வர்ணிப்பதும் அந்த விஷயாந்தரங்களை வாய் பிதற்றுவதும் நம்முடைய வாக்குக்கு ஏதாவது பெருமை ஏற்படுத்துமா? ஏதாவது இதர விஷயங்களை பேசுவதும் இதர விஷயங்களை அனுபவிப்பதும் அது ஏதாவது நமக்கு பெருமை ஏற்படுத்துமா? இந்த வாக்கினாலே அந்த திருநாமத்தை ஒரு காலும் உச்சரியாமல் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? கருவிருத்த குழிதான் கிடைக்கும். வேறு துன்பம் இது வேற ஒன்றும் இல்லை, கர்ப்பவாசம் தான். கருவிருத்த குழிதான் நமக்கு கிடைக்கும். ஆகையினாலே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாமல் இருப்பதனாலேயும் இதர விஷயங்களை வர்ணிப்பதனாலேயும் அவைகளை பற்றி பேசுவதனாலேயும் நமக்கு கர்ப்பவாசம் முதலான துக்கங்கள் தான் ஏற்படும். உங்களுக்கு கர்ப்பவாசமாகிற துக்கம் வேணுமா? சுகமான எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லதனாலே பெரியோர்கள் பெற்ற பலனை நீங்க அடையணுமா? நீங்க தீர்மானிக்க பண்ணிக்கோ, நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்ன பண்ணுவா? ஐயோ வேண்டாம்பா. என்ன காரணம்னா, ஆச்சரியமான காரண புராண ஸ்லோகத்திலே எம்பெருமானாகிற நிழலின் கீழே நாம் இருந்தால் சுகத்தை அனுபவிப்போம். வாசுதேவ தருச்சாயா நாதி சீதா ந கர்மதா நரகாங்கானி சமனீசா கிமர்த்தம் நசேவியதே என்று தெரிவிக்கும்படியான அந்த ஸ்லோக பிரமாணத்தின்படி வாசுதேவனாகிற மரத்தின் நிழலிலே நாம் இருந்தால் நமக்கு அதிக குளிரும் கிடையாது, அதிக வெப்பமும் கிடையாது, சுகோஷ்டமாக இருக்கலாம். அதை விட்டுட்டு நரகம் முதலான துக்கங்கள், இந்த மாதிரி நரக்கம்னா நரக்கம் ஒன்றும் இல்லை, கர்ப்பவாசம், அது சம்சாரத்திலே உழற்சி இதெல்லாம் ஏற்பட்டதுனால் எதற்காக நீங்கள் அதில் போய் விழதங்கோ. ஆகையினாலே எம்பெருமானுடைய நாமோச்சாரணத்தை பண்ணணும், நல்ல வாழ்க்கையை வாழணும். அதை நாமோச்சாரணத்தை பண்ணாமல் போனால் உங்களுக்கு
இப்படிப்பட்ட கர்ப்பவாசமாகிற கருங்குடியிலே விழக்கூடிய அபாகியங்கள் ஏற்படும். ஆகையினாலே எம்பெருமானுடைய நாமோச்சாரணத்தை பண்ணுங்கள். இதைத்தான் ஆழ்வாரும் கூட திருமகி ஆழ்வார் ஆச்சரியமா சொல்றார். நாவாயில் உண்டே நமோ நாரணாயவென்னு ஓவாதுரைக்கும் முறையுண்டே மூவாத மாக்கதிக்கச் செல்லும் வகையுண்டே என்னொருவர் தீக்கதிக்கச் செல்லும் திறம் என்ன. நான் வாயில் உண்டே, நாக்கு இருக்கோ இல்லையோ, வாயில் நாக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த நாக்கினாலே என்ன பண்ணோம்? நமோ நாரணாயவென்னு, நமோ நாரணா நமோ நாரணா நமோ நாரணான்னு சொல்லிகிட்டே இரு. ஓவாதும் உரைக்கும் உரையுண்டே, அந்த ஓவாது எப்போ பார்த்தாலும் அதை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாக்கினாலே இந்த நாமோச்சாரணமாகிற நமோ நாராயணம் நமோ நாராயணம் என்கிற அட்டாக்கிர மகாமந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னா மாக்கதிக்கச்சில் மாக்கதி நல்ல கதிக்கு போகக்கூடிய வழி இந்த நாமோச்சாரணத்தை பண்ணுவதனாலே ஏற்படுகின்றது. அதை விட்டுட்டு என்னொருவர் தீக்கதிக்கட்டு, அதை விட்டுட்டு நானா நாமோச்சாரணம் பண்ண மாட்டேன் நாமோச்சாரணம் பண்ண மாட்டேன், நாமோச்சாரணம் பண்ண மாட்டேன்னா தீக்கதிக்கள் தான் போகும். ஆகையினாலே நாக்கு படைத்த பிரயோஜனத்தை நீங்கள் எல்லாம் பெறுங்கள், நாமோச்சாரணத்தை பண்ணுங்கள். ஆழ்வார் சொன்ன மாதிரியே அவரும் சொன்னார், நம்மையும் சொல்றார். அந்த மாதிரி நாமும் சொல்லி இந்த நாமோச்சாரணத்தை பண்ணி பெருமையை அடையலாம். சரி, நாமோச்சாரணத்தை பண்ணுறோம். நாமோச்சாரணத்தினாலேயே நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்குமான கிடைக்கும். ஆனாலும் அந்த நாமோச்சாரணத்தினாலே ஏற்படக்கூடிய பாக்கியத்தை விட மேலான பாக்கியம் ஒன்று இருக்கு. மேலான பாக்கியம் அது எம்பெருமானை பற்றுவது வரைக்கும் தான் இருக்கிறது. எம்பெருமானை பற்றுவதோடு நிற்காமல் எம்பெருமானுடைய அடியவர்களையும் பற்றினால் நமக்கு ஏற்படக்கூடிய பெருமை என்ன என்பதை அடுத்த 27வது ஸ்லோகத்திலே மிக அழகாக குலசேகரர் ஆழ்வார் மிக அழகாக நமக்கு எடுத்து இயம்புகின்றார். மஜ்ஜன்மனஹா பலமிதம் மது கைட்டபாரே மத் பார்த்தனீய மதனுக்ரக ஏஷயேவ த்வத்ப்ருத்ய ப்ருத்ய பரிசாரக ப்ருத்ய ப்ருத்ய ப்ருத்யஸ்ய ப்ருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாதா. ஹே மதுகைட்டபாரே, மதுகைட்டவர்களை அழித்தவனே, மஜ்ஜன்மதா அடியேனுடைய இந்த ஜென்மத்திற்கு இதம் பலம், இதுதான் பலிதம். என்னையா, என்னது இந்த பலிதம்? என்ன? மத் பிரார்த்தனீய மதனுக்ரக ஏஷயேவா. மத் பிரார்த்தனீய, என்னாலே பிரார்த்திக்கப்படுவது, வேண்டப்படுகின்றது. பிரார்த்திக்கப்படுகின்றது என்ன, வேண்டப்படுகிறது என்னன்னா மதனுக்ரக ஏஷயேவா, ஏஷகா ஏவா. என் விஷயத்திலே தேவரீர் பண்ண வேண்டிய அனுகிரகம் இதுதான், இதுவேதான். இதை தவிர மற்றொன்று எனக்கு தேவரீர் எந்த அனுகிரகமும் பண்ண வேண்டாம், இது பண்ணினா போதும். அப்படியா? என்னது அது என்ன அப்படின்னா, ஹே லோகநாதா, லோகங்களுக்கெல்லாம் நாதனே, தலைவனே. நாத சப்தத்துக்கு நாதத்தே அனேனேதி நாதகா, நாத்தியத்தே அனேனேதி நாதகா என்று 2 விற்பத்தியானது நம்முடைய பெரியோர்களாலே காட்டப்படுகிறது.
ஆகையினாலே அப்படிப்பட்ட லோகநாதனான எம்பெருமான் மாம் அடியேனை பிருத்வத் பிருத்ய பிருத்ய பரிசாரிக பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்யா இதி உனக்கு சரமாவதி தாசனாக ஸ்மரா திருவுள்ளம் பற்ற வேணும், திருவுள்ளம் பற்ற வேணும். அவனுக்கும் 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 அவன் பாருங்கோ. வேதாந்த வாசிரியர் தம்முடைய பாதுகா சகஸ்ரத்திலே ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்றார். சப்த பர்வியவதான துங்கம் சேஷத்வ காட்டம் அபஜன்னே முராரே முராரேஹே. ஏ முராரேஹே, எம்பெருமான பார்த்து முராரி எனக்கு என்ன வேணும்? சப்த பர்வ வியவதான துங்காம். சப்த பர்வம்னா 7. அவனுக்கு 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 அப்படியே 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 7 அடி தொடருள். எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி அந்த மாதிரி 7 சப்த பர்வ வியவதான. என்னது அது? சேஷத்வ காட்டம் அபஜன்னே முராரேகே. உம்முடைய அடியவர்களுடைய ஒரு அடிவன் அவனுக்கடியவன் 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 அவனுக்கடி என்று 7 தலைமுறையாக இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அடியவனாக சேஷத்வ காட்டம் அபஜன்னு. சேஷத்வத்திலே காட்டம் கடைசியில் அபஜன்னு முராரேகே. இதைத்தான் ஆழ்வார் இடத்துலேருந்து எடுத்திருக்காரு. அவர் வேற எங்கேருந்து எடுக்கல. நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்தி தான் சம்ஸ்கிருதீகரணம் பண்ணியிருக்கார். அடியார் அடியார் தம்மடியார் தமக்கடியார் அடியோங்களே தமக்கு அடியார் அடியோங்களே அடுத்து அந்த சப்த பர்வ வியவஸ்தையோடு முடிஞ்சு போகுது. இப்படி அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை திருவாய்மொழியிலே சரமாவதி தாஸ்யத்தை எப்படி அருளி செய்தாரோ அதை அடியொற்றி குலசேகர ஆழ்வாரும் இதில் சொல்றார். இவர் இந்த சில ஸ்லோகங்களை பார்த்தான்னா குலசேகர ஆழ்வாரை பண்ணினதாகவும் மெய்ப்பிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இதில் இருக்கு. இந்த ஸ்லோகம் சொல்லலாம், இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். என்னன்னா, பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசையன் அருள்மாறன் சேரலர் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை எல்லாம் அனுபவித்ததனாலே ஏற்பட்ட அனுபவ ஒரு வெளிப்பாடுதான் குலசேகர ஆழ்வாருடைய இந்த முகுந்தமாலை. அடியார் தம்மடியார் தமக்கடியார் அடியார் அடியோங்களே என்கிறது தான் பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்யஸ்ய பிருத்யத்யமாம் ஸ்மரலோகநாதா. தாசனுக்கு தாசனுடைய தாசனுக்கு தாசன அப்படி அவனுக்கு 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 இதுதான் நாம் பிரார்த்திக்கிறோம். இதைதான் பிரார்த்திக்கிறோம், வேற ஒன்றும் வேண்டாம். ஆக நாக்கினாலே நாராயண நாமத்தை சொல்லுன்னார் 26வது ஸ்லோகத்தில். 27வது ஸ்லோகத்திலே அப்படிப்பட்ட அந்த நாராயண நாமத்தை சொல்லுகிற அந்த நாராயணனோடு நிற்காமல் அவனுடைய அடியவர்கள் பரியந்தமாக நாம் கலந்திருக்க வேணும். அவர்களுக்கும் 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 அடியவர்களாக இருக்க வேண்டும். ஆந்திர தேசத்தில் ஆச்சாரிய வைபவ மஞ்சரின்னு ஒரு கிரந்தம், அதில் சில கதைகள் இருக்கு. இது உண்மையா பொய்யான்றதை பற்றி இப்போ பேச்சு கிடையாது.
ஆனால் ரொம்ப அழகான கதைகள் சிலது. அதில் அனந்தாழ்வானுடைய வைபவத்தை தெரிவிக்கும்படியான ஒரு ஆச்சரியமான கதா வைபவம் இருக்கு. அனந்தாழ்வான் எம்பெருமானாருடைய திருவடிவாரத்தில் இருக்கும்படியான காலம். அவருடைய நிஷ்டையை பார்த்து அனந்தாழ்வான், வா நாளைக்கு சாதாரணமாக யதிகள் ஒருத்தரோடு கலந்து போஜனம் பண்ணுவது என்பது கிடையாது. என்ன காரணம்? அவளுடைய போஜன கிரமமே வேற, அதனுடைய போஜன கிரமமே வேற. அது அதனால் அதை பார்த்தானே நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் அவள் தனியாக செய்வோம். அதனால் அப்படி இருந்தாலும் கூட எம்பெருமானார் என்ன பண்ணாரா, நாளைக்கு என்னோட உட்காந்து சாப்பிடுனார். அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் அவரோட கூட 2 நாள் கழிச்சுது. நாளைக்கு அப்படி அந்த சீவயிற்று இந்த முதல் தரையில் உட்காந்து காலை முக்கியமான அவளோட கூட உட்காந்து சாப்பிடுனார். ஆகிடுது. ஒரு 2-3 நாள் ஆச்சு. அதை விட கொஞ்சம் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவாளோட உட்காந்து சாப்பிடுனாராம். உட்காந்து அப்புறம் 4, 3, 2 ஆகிடுச்சு. அப்புறம் 3வது ஸ்தானம், அப்புறம் 4வது ஸ்தானம். கடைசி இன்னொரு நாள் என்ன பண்ணார், இந்த மாட்டு கொட்டாயில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாராம். இந்த மற்ற சிக்ஷாளுக்கெல்லாம் பாத்தியாடா அவெல்லாம் நினச்சிட்டாலாம், பாத்தியாடா முதல் நாள் தன்னோட நினச்சிட்டு ரொம்ப இருமாப்பாக இருந்தார் அனந்தாழ்வான். மறுநாள் அடுத்ததுக்கு போனார். அடுத்த நாள் 4 நாள் கழிச்சு இன்னொரு இடம், 4 நாள் கழிச்சு இப்படி கடைசியில் மாட்டு கொட்டாயில் உட்கார வச்சுட்டார். பாடுறா இது என்னடா இது, இன்னும் 4 நாள் இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா வாசல்லையே உட்கார வச்சுருவோம் என்னமோ தெரியலையே, வேறு இப்படியா இருக்கிறது இப்படி அப்படின்னு இவெல்லாம் ஒருத்தருக்கு பேசிட்டு இருக்கான். உடனே அனந்தாழ்வானை கூட்டி எம்பெருமானார் கேட்டாராம், ஏன்பா இப்படி ஒரு நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு உன்னுடைய ஸ்தானத்தை மாற்றினே உனக்கு எந்த விதமான எண்ணத்திலே மாறுபாடு ஏற்படலையான்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், எனக்கு கடைசியில் இந்த ஆடு மாடுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போட்டதுன்றது தான் எனக்கு சரியான இடம். எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பட்ட இந்த திருமாளிகளை எந்த இடமா இருந்தாலும் எம்பெருமானார் சம்பந்தம் தானே. அப்படி இருந்துச்சு அது என்ன ஆகையினால அந்த இடத்துல தான் கௌரவம் இல்லை. எந்த இடமா இருந்தாலும் கௌரவம். அந்த மாதிரி அடியவர்களுடைய சம்பந்தம் அடியார் தமக்கடியார் என்கிற கிரமத்திலே நாம் இருந்தால் நமக்கு பெருமை ஏற்படுமே தவிர சிறுமை ஏற்படாது. அப்படி பாகவத சேஷத்துவ பராகாஷ்டையோடு நாம் எல்லோரும் இருத்தல் வேண்டும் என்பதை இந்த 27வது ஸ்லோகத்தினாலே மிக அழகாக நமக்கு எடுத்து எம்புகின்றார் குலசேகர ஆழ்வார். அப்படிப்பட்ட அந்த பாகவத பராகாஷ்ட வைபவத்தை சொல்லி முடித்த உடனே அந்த பாகவத பராகாஷ்டையோடு கூடியிருக்கக்கூடியவர்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் எம்பெருமான். அந்த எம்பெருமானை நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேணும். அவனையே பற்றி இருக்க வேணும். அவனைத் தவிர மற்றொருத்தனை நாம் பற்றி இருத்தல் என்பது கூடாது. அவனையே பற்றி இருப்பது நமசப்தார்த்தம். நான் எனக்கும் உரியவனென்று மற்றையோருக்கும் உரியவனென்று எம்பெருமானுக்கே உரியவன் என்கிற அந்த நமசப்தார்த்தத்தினுடைய அர்த்தத்தை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் இந்த இடத்திலே. ஆக பாருங்கோ, முதல் ஸ்லோகத்தில் 26வது ஸ்லோகத்திலே நாராயண சப்தார்த்தம். அந்த நாராயண சப்தார்த்தத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நமசப்தார்த்தத்திலே கந்தல் கழிந்த இடத்திலே கண்டுகொள்வது என்கிற பாகவத சேஷத்துவ விஷயம் 27வது ஸ்லோகம். 28வது ஸ்லோகத்திலே நமசப்தார்த்தத்தினுடைய வைபவத்தை
நமக்கு குலசேகர ஆழ்வார் எடுத்து ஏம்புகிறார். நாதேனஹா புருஷோத்தமே திரிஜகதாம் ஏகாதிபே சேதசா சேவ்யே ஸ்வஸ்ய பதஸ்ய தாதரி சுரே நாராயணே திஷ்டதி யம் கச்சித் புருஷாதமம் பதிகர கதிபய கிராமேசமல்பார்த்ததம் சேவாயை மிருகயாமகே நரமகா முகாவராகாவயம். புருஷோத்தமே உத்தம புருஷத்துவ அந்யா, எம்பெருமானே உண்மையான புருஷோத்தமன். ஸ்ரீப்ராயமிதரம் ஜகத், மற்றவா எல்லாரும் ஸ்ரீகள் தான், அவன்தான் உண்மையான புருஷோத்தமன். அந்த புருஷர்களுக்கெல்லாம் தலைவன் உத்தம புருஷா புருஷோத்தமே. திரிஜகதாம் ஏக அதிபே, மூன்று லோகங்களுக்கும் ஒரே கடவுள். மூணு லோகத்துக்கு யாரு அதிபதி? யாருன்னா எம்பெருமான் ஒருத்தன் தான். இங்க கீழே மேலே எல்லா இடமும் அவர்ந்து தான். சேதசா சேவ்யே, சேத்தஸ்னா நெஞ்சு, மனசு. நெஞ்சினாலே நினைக்கத்தக்கவனாயும் ஸ்வஸ்ய பதஸ்ய தாத்தரி, தன்னுடைய இடமான பரமபதத்தை நமக்கு அளிப்பவனுமாக. யாரையா அவன்? நாராயணே சூரே, ஸ்ரீமன் நாராயணனாகிற அந்த எம்பெருமான். நாதேட்ட திசதி, நமக்கு தலைவனாக இருக்கும்படியான அந்த எம்பெருமானை அவனை பற்றாமல் கதிபய கிராம ஈஷாம், இந்த கிராமத் தலைவராக இருக்க கிராமங்களுக்கு தலைவனாயும் அல்பார்த்ததம் கொஞ்சம் தனத்தை கொடுப்பவனாயும் புருஷ அதமம் புருஷர்களிலே கடை கட்டவனாயும் எம் கிஞ்சின் நரம் சேவாயை யாரோ ஒரு மனுஷனை சேவிப்பதற்கு தேடுகிறோமே, ஐயோ ஆஹோ இது என்ன ஆச்சரியம் ஐயா. மயம் மூகா வயம் மூகா வராகாக, இப்படிப்பட்ட நாம் ஊமைகளாயும் உபயோகமில்லாதவர்களாயும் இருக்கின்றோம். இது பதபதார்த்தம். மேலே பாருங்க, விசேஷார்த்தம் பாருங்க. ஒரு வார்த்தத்தில் சொல்கிறார் ஆழ்வார், எம்பெருமானுடைய பெருமையான மேன்மைகளை எல்லாத்தையும் சொல்கிறார். மூணு லோகத்துக்கு அதிபதி எம்பெருமான் ஒருத்தன் தான், அவனை தவிர மற்றொருத்தன் கிடையாது. ஆழ்வார் திருவாசிரியத்தினுடைய கடைசி பாட்டில் சொன்ன அர்த்தம் தான் இது. தளிர்மதி சடையனும் நான் முக கடலும் தளிரொளி மயவர், எல்லாத்துக்கும் தலைவன் அவன்தான். அப்படிப்பட்டவன் அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு ஜாக்கிரதனாக இருக்கின்றான். இந்த அடியவர்களை காப்பாற்றுவதே தன்னுடைய பணி, தன்னுடைய வேலை என்று கொண்டு இருக்கும்படியான அந்த எம்பெருமானை நாம் என்ன பண்ணணும்? மனசினால நினைக்கணும். அந்த மனசினால் எப்போ பார்த்தாலும் அவனையே நினைச்சிட்டு இருந்தான்னா அவன் என்ன பண்ணுறான்? நமக்கு மோட்சத்தை தருகின்றான். அந்த மோட்சத்தை தரக்கூடிய எம்பெருமானை நினைக்காமல், ஐயோ இந்த அல்பமான இந்த ராஜாக்களை எல்லாம் அடிபணிய தேடுகின்றீர்களே, ஐயோ என்ன அநியாயம் பாருங்க. இங்கே பாருங்க, உத்தரார்த்தத்தில்
வயம் மிருகயாமகே. தன்மையாக இருந்தாலும் ஐயோ இப்படி போய் ஓடி திரிகிறீர்களே, என்ன இது ரொம்ப மட்டமானதாச்சே அந்த மாதிரி. அப்படி திருவாய்மொழியில் பாட்டு பாருங்கோ. சரணமாகிய நான்மறை நூல்களும் சாராதே, மரணம் தோற்றம் வான்பிணி மூப்பென்று இவை மாய்த்தோம், கரணப்பல்படை பத்தரவோடும் கனலாழி அரணித்தன் படையேந்திய ஈசற்காளாயே. ஐயோ, இந்த கைவல்யத்தினுடைய நிலையில்லாத தன்மையை பற்றி சொல்றார். அது சரணமாகிய நான்மறை நூல்களும், 4 மறை நூல்களையும் சாராமல் எம்பெருமானை சரணமடையாமல் மரணம் தோற்றம் வான் பிணி மூப்பு என்று இவை மாய்த்தோம், கரணப்பற்றரவோடும் கனலாழி அரணத்தின் படையேந்திய ஈசன். அவனுக்கு ஆளாகாமல் இந்த கைவல்யார்த்தியாக போகணும்னு ஆசை. இது தள்ளெழுத்தா. அப்போ என்ன பண்ண ஆழ்வார், இந்த அவளை பற்றி கோபிக்காக அதிக்ஷேபிக்கின்ற சமயத்திலே மாய்ந்து போனீர்களே அப்படின்னு சொல்ல வேண்ட இருக்க, அப்படி சொல்லாமல் மாய்த்தோம் தன்மையாக மாற்றி சொல்கிறார். அதே மாதிரி தான் இங்கேயும் கூட இந்த இடத்துலையும் வயம் மிருகயாமகே தன்மையாக மாற்றி சொல்லுகின்றார். என்னன்னா, நேர முன்னிலையாக சொல்லும்படியாக இருக்கும்படியான சமயத்திலே அதை இப்படி மாற்றி சொல்லுவது லோகத்திலே ஒரு வழக்கமும் இருக்குது. ஒரு பையனை பார்த்து சொல்றான், உனக்கு ஒரு எழுத்தும் வராது அப்படின்னு வையணும். அந்த பையனை பார்த்து உனக்கு ஒன்று வராதுடா. எங்க திருப்பதி சுவாமி அடிக்கடி சொல்லுவார். ஸ்ரீபெரும்புதூர்ல ஆசூரி பெரிய சுவாமி அவர் சொன்ன பாட்டங்களை, அதாவது தர்க்க பாட்டம் சொல்றதுக்குன்னு அவதாரம் பண்ணவர் அவர் தானா. அவர் சொல்லுவாராம், அதுக்கு முன்னாடி அந்த தார்க்கிகள் அவள்லாம் பெரியவாள்லாம் சொன்னது, அப்புறம் நான் தாண்டான்னு மாறுதட்டுன்னு அந்த மாதிரி சொல்லக்கூடி வரான். ஆமாம், சில சமயத்தில் இந்த சிகையெல்லாம் அவுந்து போயிடுவான் சந்தோஷத்தில். அந்த தலையை ஆட்டின்னு இந்த பெஞ்செல்லாம் தட்டுண்டு அவன் சொல்லுவாரான். அப்போ தலையெல்லாம் அவுத்து அப்படியே ஆடின்னு அது பார்த்தானா அப்படியே ஆதிசேஷன். அவருக்கு ராமானுஜன் திருநாமம் வேற, பெரிய ராமானுஜாச்சார் சுவாமின்னு திருநாமம். அதுக்கேற்ற மாதிரி இந்த தலையெல்லாம் ஆட்டின்னு அந்த தலைமயிரெல்லாம் இப்படியும் பெரிய ஆதிசேஷன் தலையெடுத்து ஆடுற மாதிரி. அடாடா, திருநாமத்துக்கு தகுந்த மாதிரியே இருக்கா மாதிரின்னா அவர் இடத்துல வாசிச்சவாள்லாம் சொல்லுவாளாம். அப்படி சரியாக வாசிக்கலைன்னா அப்போ சுவாமி சொல்லுவாராம், கூரத்தாழ்வான் சந்தி கஞ்சி தத்யோதனம்னு வரான். அந்த கஞ்சி தத்யோதனம் எதுக்கும் உபயோகப்படாது. நாமளும் சாப்பிட்டாலும் ஐயோ என்னடா இது ஒரே கஞ்சியாக இருக்கேன் ஆழ்வார் சொல்கிறாரோ இல்லையோ. வெள்ள நெடியான் நிறம் கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம். அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் உள்ளே போக மாட்டான். அது மாதிரி இது உள்ளேயும் போகாது வெளியிலையும் வராது, திண்டாடும். அந்த மாதிரி அவர் சொல்லுவார், குரத்தாழ்வான் சந்திக்க. அந்த கஞ்சி தத்யோதனம் ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லை, நீயும் ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு வைய வேண்டிய இடத்திலே இவன் சொல்கிறானா, ஆமாம் நீயும் நானும் வாட்சி ரொம்ப நல்ல வித்வான் ஆகிட போகிறோம். அதுதான் இந்த இடத்துல அந்த மாதிரி தான் எம்பெருமானை நினைத்து அவனுடைய பரமபதத்தை அடைய தகுந்த பெருமையை பெற வேண்டிய நாம் என்ன பண்ணுறோம் பாருங்களேன். எம்பெருமானுக்கு நமக்கும் உண்டான உறவு அவன் நமக்கு வகுத்த சுவாமி.
நம்ம விட எல்லாரை விட பெரியவன், புருஷோத்தமன், எல்லா லோகத்தையும் நியமிக்கக்கூடியவன். அவனுடைய அடைவதற்கு சுகமான உபாயங்களே தவிர இதர தேவதைகள் எதிர்பார்க்கிற மாதிரி ஆடு பலி கொடு, மாடு பலி கொடு, அதை கொடுன்னு பலி கொடுக்கிற அந்த மாதிரி கொடியதான கடுமையான அந்த பூஜா விதிமுறைகள் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் தேவதாந்தரங்களுக்கு தான். அந்த எம்பெருமானை நிர்மலமான மனத்தினாலே அவனை நாம் அடிபணிந்தால், அவனை ஆராதித்தால், அவனை பூஜித்தால் அவன் நமக்கு சிறந்த பதவியை அளிப்பனே தவிர குறைவையை அளிக்க மாட்டான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை தேடி நிற்பதை விட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறங்கோ, ஐயோ இந்த சாதாரணமான இந்த தேவதாத்தரங்களை பற்றிண்டு நீ இந்த மாதிரி திண்டாடுறங்களே என்னத்துக்காகல? நீங்கள்லாம் ஒரு மனுஷ கோட்டியா? எம்பெருமான் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கா? 4 திருக்கைகளாலே 4 தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்கிற 4த்தையும் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கச்சே. எனக்கு தர்மம்னா தர்மம் என்ன? ஐயோ பணம் இல்லை, கைங்கரியமாகிற தர்மம், அதுதான் பணம். அதான் பணம், தர்மம், அர்த்தம். அதையே ஆசைப்படுதல், அதற்காகவே மோட்சத்துக்கு போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் கைங்கரியம், வேற ஒன்றுக்காக நாம் எதுவுமே. அப்படிப்பட்ட எம்பெருமானை விட்டு இந்த சில்லறை ராஜாக்களை படுகிறீர்களே, நீங்கள்லாம் ஒரு மனுஷ கூட்டியா? ஆக நமசப்தார்த்தத்தினுடைய வைபவம் எம்பெருமானை தவிர மற்றொருத்தனை பற்றக்கூடாது. இப்போ பாருங்க, திருமழிசையாழ்வாருடைய பாசுராகிற திரும்பேன் பின் கண்டீர் திருவடிதர் நாமும் மறந்தும் புறந்தொழாமாந்தர் என்கிற பாசுரத்தினுடைய பாவத்தை உள்ளுக்குள்ள வச்சுண்டு இந்த 28வது ஸ்லோகத்தை நமக்கு குலசேகர பெருமாள் அருளியுள்ளார். அப்படி அருளின அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லாம் அனுபவிக்கும்படியான பாக்கியமே நமக்கு வரணும். இந்த தேவதாந்தரங்களையோ, இந்த சாதாரணமானவர்களையோ, இந்த அல்பர்களையோ நீங்கள் யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம். பெரிய இடத்தை பிடிச்சுட்டுட்டான்னா என்னத்துக்காக? ஆகையினாலே சம்பிரதாய வழிமுறையை பற்றி எம்பெருமானையே பற்றுங்கள் என்கிற நமசப்தார்த்தத்தினுடைய வைபவத்தை சொல்லி முடித்தவுடனே எம்பெருமானுடைய பெருமை இது மட்டுமானா அடுத்த 29வது ஸ்லோகத்திலேயும் அதனுடைய பெருமையை, எம்பெருமானுடைய பெருமையை ரொம்ப அழகா சொல்றார். மதன பரிஹர ஸ்திதிம் மதீயே மனுஷ மனசி முகுந்த பாதாரவிந்ததாம்னி அரணயன கிருஷானுனா கிருஷோசி ஸ்மரசின சக்கர பராக்கிரமம் முராரே. இந்த மன்மதன் ஒருத்தருக்கான், அழகானவன். இந்த மன்மதன் ஆண்டாலும் சொல்ற, உன்னையும் உம்பியையும் தொழுதோம் காமன் தம்பி சாமன் சாம்பன் வேற வருது. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஹே மதனா, வாராய் மன்மதனே, முகுந்த பாதாரவிந்ததாம்னி, இந்த கிருஷ்ணனுடைய திருவடி தாமரைகளுக்கு இருப்பிடமான மதியே மனசி என்னுடைய நெஞ்சல் ஸ்திதிம் பரிஹரா, என்னுடைய நெஞ்சிலே அவனுடைய இருப்பிடமான என்னுடைய நெஞ்சிலே அரணயன கிருஷானுனா, அரண் சிவனுடைய நெற்றிக்கண்ணில் நின்று மூண்டான நெருப்பினாலே கிருஷ ஆகி நீ முன்னையே சரீரம் அல்லாதவனாக ஆய்விட்டாய். முராரேகே, அந்த கண்ணபிரானுடைய
சக்கர பராக்கிரமம் திருவாழி ஆழ்வானுடைய பராக்கிரமத்தை நீ ஸ்மரசி, நீ நினைக்கவில்லையா? என்ன பண்ணா, ஒரு காலத்தில் ருத்ரன் தவம் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப கடுமையான தபஸ். மன்மதன் வந்தான். அந்த தபஸை கெடுக்கணும்ட்டு பலவிதமான முயற்சிகளை பண்ணான். பார்த்தான், சிவனுக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே மூணாவது கண்ணாகிற நெற்றிக் கண்ணை திறந்தான். அப்படியே நெருப்பினாலே நீர் பட்டான். அதனால தான் பேர் அனங்கனும், அனங்கன் என்ன பேர் வந்துடுத்து அவனுக்கு. அப்படிப்பட்ட மன்மதனை பார்த்து சொல்லுகின்றார், அப்பா மன்மதனே, என்னுடைய ஹிருதயம் இப்போது முன்ன இருந்த மாதிரி இல்லை. முன்ன நான் சுதந்திரன் சுதந்திரன் சுதந்திரன், எனக்கு நானே சுவாமி சுவாமி சுவாமின்னு நினச்சிட்டு இருந்தேன். கிடையாது கிடையாது கிடையாது, உனக்குன்னு தனியாக ஒருத்தன் இருக்கான். யார் அவன்? அவன்தான் எம்பெருமான். அவன்தான் உன்னுடைய ஹிருதயத்திலே இருக்கின்றான் என்ன எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து. எம்பெருமான் உகந்து என்னுடைய ஹிருதய புண்டரீகத்திலே இருக்கின்றான். ஆகையினாலே உன்னுடைய சேஷ்டையை எல்லாம் என்னிடத்திலே காட்டாதே. உன்னுடைய நீ இந்த மன்மதனாக வந்து இந்த இதெல்லாம் ஆடி கிடி பாடி என்னுடைய மனசை கலைக்கணும்னு நினச்சா அதெல்லாம் நடக்காது. என்ன காரணம்னா, என் மனசில் எம்பெருமான் இருக்கிறதுனால என்னுடைய மனசை கலைப்பது ஒன்றால் முடியாது. மனம் மத்னாதீதி மன்மதா, மனத்தை கலைப்பவன் தான் பாரு. மனம் மத்னாதி, மத்னாதினா கடையிறது, கடைஞ்சுடுறான். கடைஞ்சா மாறி போகிறது, கரைஞ்சா மாறி போ. அதுதான் இப்போ தயிராக இருக்கு, தயிரை கடைஞ்சா என்ன ஆயிடுது? ஒன்று மோராறுது, ஒன்று வெண்ணையாறுது. கடைஞ்சுடுதோ இல்லையோ? அந்த மாதிரி மனத்தை கலக்கிறவன் மன்மதன். நீ அந்த மாதிரிலாம் என்னிடத்துல உன் மன்மத வேலையெல்லாம் காட்டி என்னை மனத்தை மாற்ற முடியாது. என்ன காரணம்? என் உள்ளுக்குள்ளே எம்பெருமான் இருக்கான். இத்தனை நாளாக நீ மாற்றிருக்கலாம். என்ன காரணம்? அப்போ நான் எனக்கு நானே சுவாமி சுவாமின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் அப்படி நினைக்கிறேன். நான் எம்பெருமானுக்கு அடியவன் நினச்சிட்டு இருக்கிறதுனால என்னுடைய மனத்தை ஒன்றால் சித்திரம் அடக்க முடியாது. என்ன காரணம்னா, சாதாரணமாகிற ருத்ரனிடத்திலேயே நீ சேட்டை பண்ணி நீ என்ன கஷ்டத்தை அனுபவிச்சா நல்லா நினச்சி பாரு. அந்த மாதிரி அவனிட சாதாரணமானவன். என்ன சாதாரணமானவன்? ருத்ரன் சாதாரணமானவன். ருத்ரன் பெரியவன் தான். அவன் என்ன பண்ணுறான், பல சமயத்தில் தனக்குத்தானே சுவாமின்னு அவனே நினச்சுட்டுறான். பல பேர் அவனை சோதனம் பண்ண உடனே அவனுக்கு தலை மண்ட கர்வம் ஏறி போகிறது. அப்படி இல்லை, அவன் சாதாரண. ஏன்னா எம்பெருமானை விட தாழ்ந்தவன். கீழே புருஷோத்தமன்றது எம்பெருமான் ஒருத்தனுக்கு தான், மற்ற யாருக்கு எல்லாரும் அவரன்னு சொல்லிடுறான். ஆக அவர தத்துவமாகிற அவர்களிலே எவனும் ஒருத்தனாகினாலே அவனிடத்திலேயே நீ பட்ட பரிபவம் தெரியாதா ஏ மன்மதா? ஆகையினாலே நீ என்னிடத்தில் ஏதாவது வாலாட்டினால் உனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம், பெரிய சிக்ஷை, பெரிய துன்பம் ஏற்படும். ஆனால் நானாக உனக்கு எந்த கஷ்டத்தையும் உண்டாக்க மாட்டேன். நானாக உனக்கு கஷ்டத்தை உண்டாக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் அப்பா எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு சக்தி இல்லைப்பா. நான் அசக்தியுக்தன், எலி எலும்பன். என்ன எம்பெருமானை பிரார்த்திப்பேன். நான் என் மனசில் இருக்கிற எம்பெருமானை பிரார்த்திப்பேன். அவனை பிரார்த்திச்சா இவன் நம்முடையவன், இவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மது, இவனுடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நம்மதுன்னு நினச்சிட்டு அவன் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் அவன் பண்ணுவான். எம்பெருமானை அண்ட கொண்ட பலத்தினாலே என்னிடத்திலே இந்த பெருமையானது உள்ளது. பாருங்க, அம்பரீஷ உபாக்கியானத்திலேயும் சரி,
சீமாலிகனவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாதவனனே என்னை சக்கரத்தால் தலை கொண்டாய் என்கிற அந்த சீமாலிக விற்த்தாந்தத்திலேயும் கூட எம்பெருமானுடைய திருத்தோள்களிலே இருக்கக்கூடிய அந்த திருவாழியாழ்வாருடைய பராக்கிரமம் பெருமையானது தெரியாதா? ஆகையினாலே இந்த எம்பெருமானுடைய சம்பந்தத்தினாலே நான் எந்த விதமான குறவும் ஏற்படாமல் காப்பாற்றப்படுவேன். ஆகையினாலே ஏ மன்மதா, நீ இந்த மாதிரி என்னண்ட வந்து வாலாட்டாது. என்னன்னா, மன்மதன் முதலானவர்கள் வந்தா கூட நம் மனசு சித்தியலம் அடையாது. என்ன காரணம்? எம்பெருமான் உள்ளுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறான். உள் புகுந்து நீங்கான். அடியேனது உள்ளத்து அகம். அடியேனது உள்ளத்திலே அகமாக அவன் ஒரு காலம் நகரமாட்டேன். திருமாலின் ஜோலமலையே, திருப்பார்க்கடலே, என் தலையே, திருமால் வைகுந்தமே, தன் திருவேங்கடமே, எனதுடலே, அருமாமாய தனதுயிரே, மனமே, வாக்கே, கர்மமே, ஒரு மானொடியும் பிரியான். ஒரு கலதால என்னுடைய மனசை விட்டு இத்தனை இடத்தில் திருமாலின் ஜோலமலை, திருப்பார்க்கடல், வைகுந்தம், திருவேங்கடம், யார் என்னுடைய நம்மாழ்வாருடைய ஹிருதய புண்டரீகம் கிடைச்ச பிற்பாடு எதுவுமே தேவையில்லை. ஆகையினாலே அந்த எம்பெருமானை அண்ட கொண்ட பலத்தினாலே நமக்கு எல்லாம் ஏற்படும். ஏ மன்மதா, மன்மதா இல்லை, மன்மதன் முதலான அத்தனை பேருக்கும். அதனால் அடியவர்களிடத்திலே நீங்கள் எல்லாம் அபச்சாரப்படாமல் இருங்கள். பாருங்க, இது என்ன, நாம் எம்பெருமானையே பற்றி இருந்தால் இந்த பெருமையை பெறலாம் என்கிற 28வது ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி தான் இது. ஆக எம்பெருமானையே பற்றி இருக்க வேண்டும் என்று சொல்லி 30வது ஸ்லோகத்திலே தத்வம் ப்ருவாணானி பரம் பரஸ்மாத் மதுக்ஷரந்தீவ சதாம்பலானி பிரவர்த்தய பிராஞ்சலி அஸ்மி ஜிக்வே நாமானி நாராயண கோச்சராணி. ஏ ஜிக்வே, அப்பா, ஏ நாக்கே, வாராய் நாக்கே, பரஸ்மாத் பரம், எல்லா விதமான மேலானதுக்கும் மேலானதான தத்துவமானது ப்ருவணானி சொல்லுகின்றது. சதாம் மதுக்ஷரந்தி, சத்துக்களுக்கு எப்பொழுதும் மதுவாகிற தேனை போலே இருக்கின்றதும், பலானீவ பழங்களைப் போலே இருக்கின்றதும், நாராயண கோச்சராணி ஸ்ரீமன் நாராயண விஷயமான நாமானி நாமங்களை, திருநாமங்களை, பிராவர்த்தய அடிக்கடி அனுசந்தானம் செய், ஜபம் பண்ணு. பிராஞ்சலிகி அஸ்மி, நீ அப்படி செய்வதற்காக நான் உனக்கு கைகூப்பி நிற்கிறேன். பிராஞ்சலிகி, நாக்கை பார்த்து இந்த பாருங்க, முதல்ல நான் வாயிலுண்டே நமோ நாரணாயவென்று ஒவ்வாதுரைக்கு முறையுண்டே. அதையே மறுபடியும் சொல்கிறார். நாக்கை பார்த்து சொல்கிறார், அப்பா இந்த நாக்கு என்ன பண்ணுறது? விஷய சாபல்யம், நல்ல திதிப்பாக இருந்ததுன்னா அதை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறது, இல்லை அந்த விஷயத்துக்கு தேவையான பெண் பிள்ளைகளை ஆசைப்படுறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆசைப்படுறது. அந்த மாதிரி உபயோகம் இல்லாமல் வர விஷயங்களை ஆசைப்படக்கூடிய நாக்கே, நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. நீ நான் சொல்கிறபடி கேட்டான்னா நான் உன்னை கை கூப்புவேன். உடனே நாக்கு என்ன பண்ணுறது? அப்படியா, நீ கை கூப்புவியா? என்ன சொல்லு? ஒன்றும் வேண்டாம். எப்போ பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரிச்சுட்டே, எப்போ பார்த்தாலும் அந்த திருநாமங்களுக்கு அப்படிப்பட்ட பெருமை என்ன இருக்கிறது?
அந்த திருநாமங்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது? என்ன பெருமை இருக்கிறது? எல்லாம் சிறந்த தத்துவத்தை எல்லாம் உணர்த்தும். ஆமாம், தத்துவத்தை எல்லாம் உணர்த்தும். தேனை போல இனிய பழங்களை போல சத்துக்களுக்கு பரம போக்கியமாய் இருக்கும். ஆகையினாலே எப்ப பார்த்தாலும் அந்த திருநாமங்களையே சொல்லிடுவான். திருநாமங்களையே சொல்லிடுவான். பாருங்கோ, நமக்கு ஆச்சரியமாக ஆழ்வார் சொல்றார், யானுமேத்தி ஏழுலகும் ஒற்றுமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்ப யானும் எம்பிரானையே ஏத்தினேன் யான் உய்வானே. பாருங்க, ஆழ்வார் சொல்றார், யானுமேத்தி நான் அவனை புகழ்ந்தேன், ஏழுலகும் முத்துமேத்தி லோகத்தில் 7 லோகத்தில் இருக்கிறவா அவ மற்ற பேர் ஏற்றி சொன்னாள். பின்னையும் தானும் ஏத்திலும் எல்லாரும் அந்த சர்வசக்தியனாய் சர்வசக்தி படைத்த பகவான் ஏற்றினாலும் அது முடிவு பெறுமா? தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும். சரி, அந்த திருநாமம் எப்படி இருந்தது? தேனும் பாலும் கண்ணலும். தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும் தேனும் பானலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்ப. சரி, யாரை ஏற்றினார்? யானும் எம்பிரானையே ஏற்றினார். அவருடைய திருநாமங்கள் எப்படி? தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்தது. யானும் எம்பிரானையே எதற்காகயா? எதற்குன்னா யான் உய்வானே, நான் உய்வதற்காக. அதே பாருங்க, அதே மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா நமக்கு பாருங்க, நமக்கு ரொம்ப நன்னா பல இடத்துல இதுக்குண்டான இதெல்லாம் பார்த்தான்னா ரொம்ப நன்னா இருக்கிறது. ஆனாலும் அப்படி பல 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 இடத்திலே சொல்லப்பட்ட விதமாக எம்பெருமானுடைய திருநாமங்களை நாக்கினாலே சொல்லி நீங்கள் பாக்கியத்தை பெறுங்கள். அப்படி பாக்கியத்தை நீங்கள் பெற்றால் உங்களை நாங்கள் எல்லாம் வணங்குவோம். நாங்கள் எல்லோரும் வணங்குவோம். யார் யார் வணங்குவா? எல்லாரும் மொத்த தேவதாந்தரங்கள் அத்தனை பேரும் பிராஞ்சலிகி அஸ்மி, அப்படியே பிராஞ்சலிகி அற்றனே, அப்படியே எல்லாரும் வணங்குவார்கள். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எல்லோரும் நம்மை வணங்கும்படியான பாக்கியத்தை பெற வேணும். அதுதான் அதை எம்பெருமானுடைய நாமத்தையே சொல்லணும். எம்பெருமானுடைய நாமத்தையே சொல்லி எப்பொழுதும் அவனை அனுபவிக்க வேணும். அதுதான் மகார ஜீவாத்மாவாகிற அவனுக்கு அகார வாக்கியனான எம்பெருமானை அனுபவிப்பதே கடமை, பிரணவார்த்தம். ஆக இந்த 5 ஸ்லோகத்தினாலே திருமந்திரத்தினுடைய வைபவத்தை தெரிவிப்பதாக பெரியோர்களாலே காட்டப்பெற்றுள்ளது. அப்படிப்பட்ட அந்த திருமந்திரத்தினுடைய வைபவமாகிற இந்த 5 ஸ்லோகத்தினாலே எம்பெருமானை நாக்காலே துதியுங்கள், இதர தேவதைகளை நாடாதீர்கள், எம்பெருமானையே பற்றுங்கள். அவனை பற்றுவதாலே நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் ஏற்படும் என்பதை எல்லோரும் தெரிந்து கொண்டு அதே கிரமத்திலே எல்லோரும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, இவை போலே நம்முடைய ஜீயர் சுவாமியினுடைய கைங்கரியம் மேலும் 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 வளர வேண்டும் என்று எம்பெருமான் தேவப்பெருமாள் பெருந்தேவி தாயார் துயரது சுடரடியிலே பிரார்த்தித்து அடியேன் நிற்கிறேன். குற்றங்குறைகளை க்ஷமித்தருள வேணும்.
இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரதாரை ஆரம்பித்துள்ளது. 4 நாளுக்கு முன்னாடி திவ்ய பிரபந்தாராயினுடைய முடிவு நிகழ்ச்சி 17ஆம் தேதி நடந்தது. பல வித்வன் மணிகள் அத்தனை பேரும், ஆண்டாள் கோட்டினர் அத்தனை பேரும் அப்படியே எல்லாரும் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயனாவது என்கிற கிரமத்திலே எல்லோரும் கூடினார்கள். அந்த இடத்திலே அத்தனை பேருக்கும் ஜீயர் சுவாமி தன்னுடைய திருக்கையினாலேயே அப்படியே எல்லாரையும் உட்காந்துக்கோங்க, எல்லாரும் நீங்கள் எழுந்துக்கூடாது, நான் தான் உங்களை எழுந்திருந்து சத்காரம் பண்ணணும்னு பண்ணினார். அதுக்கு முன்னாடி இந்த திருவேங்கட உடையான சன்னதி மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்த உடனே அப்படியே அந்த கோஷ்டியார் அத்தனை பேரையும் நிற்க சொல்லிட்டு சுவாமி அப்படியே விழுந்து தண்ட சமர்ப்பிச்சார். அப்போ தான் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்முடைய ஆச்சாரியால் தெரிவித்த வார்த்தை உண்மை என்பது புலனாயிற்று. அது என்னன்னா, திருப்பாவை வியாக்கியானத்தில் எம்பெருமானார் சிஷ்யகணங்களோடு வரச்சே பெரிய நம்பி தண்டம் சமர்ப்பித்தார். ஐயோ சுவாமி ஆச்சாரியனாச்சே, தேவர் போய் இப்படி பண்ணலாமான்னா நான் ஆளவந்தாராக நினைத்தேனிரேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி இந்த திவ்ய பிரபந்த தாரையை சொல்லும்படியான பாக்யவான்களை சுவாமி என்ன நினைச்சாரோ தெரியாது. அவர் திருவுள்ளத்தில் ஆழ்வார்களாகவே நினச்சிட்டாரோ என்னமோன்னு தோணுச்சு. அப்படியே விழுந்து தண்டம் சமைச்ச உடனே அப்படியே கொஞ்சம் கண்ணீரே ஏற்பட்டது. அடாடா, அன்னைக்கு பெரிய நம்பி சேவித்தார், இன்னைக்கு இந்த சுவாமி இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை பண்ணுறாரே. ஆக வியாக்கியானங்களிலே இருக்கிறது உண்மையானது என்பது புறப்பட்டதுன்னு அடிய மனசில் பட்டது. அப்படிப்பட்ட சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி ஏதோ இல்லாதத்தை ஏற்றி சொல்லுவதாக தோற்றம் நாம கிமாவனந்தி கவயகா என்கிறது அல்ல, இது உண்மையானது. அப்படிப்பட்ட சுவாமியுடைய கைங்கரங்கள் எல்லாம் மேலும் 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 பெருக வேண்டும் என்று அன்றைக்கி கூட சுவாமி விண்ணப்பிச்சார். டெல்லியிலே சீக்கிரத்தில் ராஜதானியிலே இந்திரபிரஸ்தத்திலே ஆச்சரியமான எம்பெருமானாருடைய திருமேனி ஜெய்ப்பூரில் தயாராகின்றிருக்கு, சீக்கிரத்தில் ஆக போகிறது, எல்லாரும் விடகொள்ளணும்னு சுவாமி நியமித்தார். அப்படி பற்பல இடத்திலே எம்பெருமானாருடைய திருமேனியும் ஏற்பாடு பண்ணி அந்த எம்பெருமானாருடைய சம்பிரதாயத்துக்கு உண்டான காரியங்களையும் நடத்தி வரக்கூடிய சுவாமிக்கு நாம் எல்லோரும் உஷாத்துணையாக இருந்து எல்லோரும் பெருமை பெற வேணும். அவருடைய திருவடி சம்பந்தத்தினாலே நாம் எல்லோரும் பெருமை பெற வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு அடியேன் நிற்கிறேன். குற்றங்குறனை க்ஷமித்தருள பிரார்த்தனை. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனிபாதாப்ய சேவினே அன்னங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். லோகாத் சமஸ்தாக சுகினோ பவந்து. தழ நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே.